வணக்கம் நண்பர்களே. ஆரோக்கிய வாழ்க்கைக்குரிய வாழ்வியல் முறை பகுதி 27, எளிய வாழ்க்கை ஆரோக்கிய வாழ்க்கை. இந்த வாழ்வியல் முறையில் நம்ம இந்த 27வது பகுதி பார்த்துட்ருக்கோங்க. இதில் ஒவ்வொரு விஷயமாக எப்படி நம்ம வாழ்வியல் முறையாகவே மாற்றினா நம்மளுடைய ஆரோக்கியம் எந்த அளவுக்கு மேம்படும், அந்த ஆரோக்கியம் மேம்படுறது எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கை பயணம் பூரா அந்த ஆரோக்கியம் மேம்பட்டு நமக்கு மனதுக்கும் உடலுக்கும் ஒரு புத்துணர்ச்சியையும் அது காலத்துக்கும் நீடித்து நிலைத்து அது 100-120 வருஷம் வரைக்கும் நம்மளை வாழ வைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய குறிக்கோள். ஸோ நம்ம வாழ்வியல் முறையில் எப்படி எளிய வாழ்க்கை தான் ஆரோக்கிய வாழ்க்கைங்கிறது எல்லா பக்கம் நிரூபணம் ஆன ஒன்று. நம்ம இன்றைக்கி இருக்கக்கூடிய மெக்கானிக்கல் வேர்ல்டில் சொபஸ்டிகேட்டட் திங்ஸுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். எல்லாமே ஒரு மெக்கானிக்கல் திங்ஸாக ஆயிடுச்சு. நீங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான சௌகரியங்களோட வாழ பழகிட்டோம். எளிய வாழ்க்கைங்கிறதே எங்கேயும் இல்லை. இந்த 50 வருஷத்துக்கு முன்னாடி 100 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் எளிய வாழ்க்கையை அதிகமாக வாழ்ந்தாங்க. ஆனால் இன்றைக்கி எல்லாத்துக்குமே ஒரு அளவுக்கு தன்னிறைவு ஏற்பட்டு இந்த சொபஸ்டிகேஷன், அதாவது ஆடம்பர வாழ்க்கை, இந்த ஆடம்பர வாழ்க்கையே மனிதனுக்கு வியாதிக்கு நோய்க்கு ஒரு இடம் கொடுக்கக்கூடியதாக மாறிடுச்சு. நம்ம முன்னோர்கள் காலம் காலமாக எளிய வாழ்க்கை வாழ்ந்தவங்க இன்றைக்கும் எளிய வாழ்க்கை வாழ்ந்தவங்களாம் ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. நீங்கள் உலகம் பூரா பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் ரொம்ப சொஃபிஸ்டிகேஷனாக கொரோனா டைமில் சொஃபிஸ்டிகேஷனாக ரொம்ப ஹைஃபைவாக ஆடம்பரமாக வாழ்ந்தவங்களுக்கு தான் இந்த நோய் தொற்று அதிகமாக பாதிச்சது. அந்த நாடுகள் தான் இதனால் பல இழப்புக்களை சந்திச்சது. ஆனால் நோய் தொற்று ஆடம்பரத்துக்கும் நேர்மறையானது. ஆனால் எளிய வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் பார்த்திங்கன்னா நோய் அல்லது நோய் சார்ந்த விஷயங்கள்லேருந்து நிறைய பேர் அதிலிருந்து விடுபட்டு வாழ்ந்திருக்காங்க. நீங்கள் ஆதிவாசிகளாகட்டும், பழங்குடி மக்களாகட்டும், அல்லது ரோடுகளில் எளிமையான வாழ்க்கை வாழ்ந்த மனிதர்கள் கொரோனா ஊசி கூட போடாமல்